நம்ம வந்து நியூஸ் ஆஃப் பெனிடா ஐலாண்ட் போகிறோம். ஸோ ஒரு நூடுல்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹோட்டலில் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கலர் செம்மையாக இருக்குது, வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேராக பார்க்குறதுக்கும் இல்லை. ஹாய், வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு நம்ம வந்து பாலியில் வந்து செகண்ட் டே. நம்ம வந்து நியூஸ் ஆஃப் பெனிடா ஐலாண்ட் போகிறோம். ஸோ மார்னிங் இங்கே 6 o'clock ரெடி ஆகிட்டோம். நம்ம வந்து லேட் ஆகிடும்ன்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ண சொல்லிட்டோம். பட் பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி ஆகிடுச்சு, நமக்கும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். இதில் என்ன இருக்குன்னா நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. நம்ம இப்போ நியூஸ் ஆஃப் பெனிடா ஐலாண்ட் போகிறதுக்கு நம்ம இங்கேருந்து ஸ்பீட் போட் எடுக்கணும். ஸோ அங்கே போயிட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாய். நம்ம வந்து இங்கேருந்து தான் ஸ்பீட் போட்டில் வந்து நியூஸ் ஆஃப் பெனிடா ஐலாண்டுக்கு போகிறோம். ஃபுல் க்ரௌடு, மார்னிங்கே பார்க்கிங்கே இடம் இல்லை, ஃபுல்லாக இருக்குது. ஆந்தன் அதை போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே ஒழுங்காக சாப்பிட்டு வந்திருக்கலாம் போல். வாங்கிட்டு வந்துட்டு இங்கே எங்கே சாப்பிட போகிறோம்னு தெரியல. இங்கே வெயிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் வந்து ஒரு ஃபெரி ஸ்பீட் போட் வரும் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணும்போது அப்படியே சாப்பிட்லாம். இங்கே லைன் நின்றுருக்காங்கல்ல, அதுதான் போட்டுக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டிய லைன். நம்ம வந்து டைம் இல்லை, ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து கார்லேயே உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஒரு நூடுல்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹோட்டலில் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கூட வந்துட்டு நமக்கு ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து கட்லரி செட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது ஃப்ரைட் ரைஸ்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஆனால் காரம் தான் இல்லை. காரம் இல்லையா? ப்ளைனாக இருக்குது. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் நம்ம கிறிஸ்டல் பே. இந்த ரெண்டு பக்கமும் கிளிஃப் இருக்கு பாருங்க. கிளிஃப் அப்புறம் வந்துட்டு இங்க நடுவுல வந்து ஸ்னார்க்லிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்பீட் போட்டும் இங்கதான் வந்து இருக்கு. எல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு வியூவே. இந்த தண்ணி கலர் பாருங்க, இது ஒரு மாதிரி கிரீனா லைட் ப்ளூ கலர்ல இருக்கு. கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. நம்ம சென்னையில எல்லாம் இந்த கலர் நான் பார்த்ததே இங்க செம்மையா இருக்கு. இது நியூஸ் ஆஃப் பெனிடா ஐலாண்ட்ல இது ஒன் ஆஃப் த பிளேஸ். நம்ம கிறிஸ்டல் பே பார்த்தாச்சு. நம்ம வந்து கிளிங் பீச் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் புரோக்கன் பிரிட்ஜ், அப்புறம் ஏஞ்சல்ஸ் விலாங்க, அதெல்லாம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
அதெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்கலாம் நியூஸா பெனடா ஐலண்ட்ல. வியூலாம் அட்டகாசமாக இருக்குது. எப்போ செம்ம டாப்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்குது. இங்கே காத்தடிச்சாலே நல்லா சில்லுன்னு இருக்குது. டைம் வந்து 11:50 ஆகுது. எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்குது. ஐயோ வால்பேப்பர்ல பாக்குறோம். வால்பேப்பர் அப்படியே வால்பேப்பரில் பார்க்குற மாதிரி இருக்குது. அங்க 2 பேர் குளிச்சு கீழே 2 பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே லிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இன்னொரு 3-4 இயர்ஸில் வந்து ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கீழே போகிற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். அங்கே ட்ரோன்ஸ் எல்லாம் விட்டு ஷார்ட்ஸ் எடுத்துருக்காங்க. அப்படியே ரியலாக அந்த வால்பேப்பரில் இருக்க மாதிரியே இருக்குது. செம்ம ஹைட்டில் இருக்கும், செம்ம சில்லுன்னு வேறு இருக்குது. அங்க பார்த்துருக்கு பாருங்க, அங்க போறதுக்கு கீழே வழி இருக்கு. அப்படி அங்க போயிட்டு அங்க போகலாம். கலர் செம்மையா இருக்கு. வீடியோல பார்க்கறதுக்கும் நேரா பார்க்கறதுக்கும் இல்ல. அந்த கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம வீடியோவில் பார்த்த ப்ளூ கலரே அப்படியே இருக்குது. லைட் ப்ளூ, அப்புறம் டார்க் ப்ளூ, லைட் க்ரீன், அப்புறம் இங்கே ஒயிட். மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? ப்ளூ, க்ரீன், அப்புறம் ஒரு மாதிரி டார்க் ப்ளூ. ஐயோ, இந்த பிளேஸுக்கு வந்து இப்படி எட்டி பார்க்குற வரைக்கும் இது இங்கே இருக்குன்னே தெரில.